மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சீனியர் அமைச்சர் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய கருத்துக்கெல்லாம் கொஞ்சம் போல்டாகவும் ஒரு ஜனநாயகபூர்வமான கருத்து அண்மையில் வாய்ப்பு கிடைக்கும்போது தெரியப்படுத்திட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் பேசின ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தங்களோட சொந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு தைரியமாக வெளிப்படுத்தணும். அதை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அதை அனுசரிச்சு அதை ஏற்றுக்கணும், அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அளவில் தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறாரு. அவரோட கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அவருக்கு இந்த தைரியம் இப்போ ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு. மோடி 1.0 2.0 வாய் திறக்காத கட்கரி இப்போ பேசுகிறதுக்கு காரணம் 303 240 மாறினது தான். ஆனால் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறார் சமீபத்தில் அவரோட ஒரு பேட்டியில். அவர் சொல்கிறார், ஹேவிங் எ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் நாட் த இஷ்யூ ரைட் நவ் இன் அவர் கண்ட்ரி. ஒரு மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பது இன்றைக்கி இந்தியாவில் பிரச்சனை இல்லை. த கோர் இஷ்யூ இஸ் லாஸிங் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நாட் ஹேவிங் அன் ஒப்பீனியன். பிரச்சனை எதுன்னா இருப்புக்கான முக்கியத்துவத்தை இழந்து எந்த கருத்தும் வச்சுக்காமல் இருக்கிறது தான் பெரிய ஆபத்துன்றார். மாறுபட்ட கருத்து கொண்டிருப்பது இன்றைக்கி நாட்டில் ஆபத்தானது இல்லை, மாறா எந்த கருத்துமே இல்லாமல் கருத்து இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய ஆபத்து. ஏன் அது ஆபத்துனா, நீ ஆட்சியாளர்கள் சொல்கிறத ஏற்றுக்கிற. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். Having a difference of opinion is not the issue right now in our country. The core issue is losing our existence and not having an opinion. மாறுபட்ட கருத்தை சொல்வது இன்னைக்கு இந்தியாவில் பிரச்சனை கிடையாது. மாறாக நாம் உயிருடன் இருப்பதற்கான அந்த நியாயத்தையே இழந்து எந்த கருத்தும் இல்லாமல் இருப்பதுதான் ஆபத்தானது. ஏன்னா எந்த கருத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தில் இருப்பவர்களின் கருத்தை எதிரொலிக்கிறான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏன்னா இந்த கத்தல் கத்துறாங்கல்ல, மத்தியிலையும் மாநிலத்திலும் எந்த கருத்து பிரதானமான கருத்தாக இருக்கிறதோ ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கருத்து, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பவன் அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பவனுக்கு சமமானவன் தான். ஸோ அந்த சைலன்ஸ், டெஃபனிங் சைலன்ஸ் வாங்க, காதை கிழிக்கக்கூடிய அந்த மௌனம் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதுதான் ஆபத்து. அவர் மறைமுகமாக மோடியைத்தான் சொல்கிறார், பிஜேபி தான் சொல்கிறார். மாறுபட்ட கருத்து சொல்றதுன்றது ஹேவிங் அன் ஒப்பீனியன், ஹேவிங் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் நாட் த இஷ்யூ ரைட் நவ். மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கருத்தை தெரிவிக்காமல் இருக்கிறது தான் பெரிய ஆபத்து. அதை நோக்கி நாடு நகருதுன்றாரு. ஓகே, ஒரு சர்வாதிகாரமான போக்கு நாட்டில் இருக்குன்றத அவர் சொல்றாரு. ஆனால் அது மாறி இருக்கின்றதையும் அவர் சொல்றாரு. மோடி 3.0க்கு பிறகு அந்த அச்சம் விலகியதுன்னு ராகுல் காந்தி அடிக்கடி சொல்வார்ல, அது ஓரளவு உண்மை. அது வேறு மொழிகளில் கட்கரி இன்னைக்கு பிரதிபலித்திருக்கிறார். அவர் 2014 மோடி ஆட்சிக்கு வந்தப்பயே தனக்கு போட்டியாளராக அவர் கட்கரியை பார்க்க ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் 2014 மோடி கவர்மெண்ட் 3 மாதத்தில் அவர் ரெய்டு பண்ண முதல்ல கம்பெனிஸில் ஒன்று எதுனா கட்கரிக்கு நெருக்கமான ஒரு கம்பெனி. 10,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி மோசடி என்று அங்கே ரெய்டு நடந்தது. பட் அதோட அது அமைங்கி போச்சு, பெரிய அளவில் வரல. அவரும் மோடி 1.0 2.0 பெரிய அளவில் வாயை திறக்கலை. இப்போ மொல்லமாக அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மோடிக்கு போட்டியாளராகத்தான் நிதின் கட்கரி கருதப்படுகிறார் பாஜகவுக்குள்ள. ஆனால் அவருடைய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறப்பால் சித்பவன பார்ப்பனர். ஆர்எஸ்எஸ் அவரை ஃபுல்லாக பேக் பண்ணுது. நாக்பூரை சேர்ந்தவர். இன்றைக்கி பிஜேபியோட லீடர்ஷிப் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை பேக்வேர்ட்ஸ், பிசி கம்யூனிட்டி அண்ட் ஓபிசி. அமித்ஷா, மோடி இவங்க எல்லாரும். ஆர்எஸ்எஸ்ஸையும் ஒரு அளவுக்கு பிஜேபி பெரிய அளவுக்கு மோடி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார். அதனால் அவ்வளவு சுலபமாக நிதின் கட்கரியால் மோடியை நகர்த்த முடியாது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அமைச்சராக இருக்கும்போது, இதே துறையில் இருக்கும்போது வெளிப்படுத்தாத தன்னுடைய அதிருப்தியை இந்த 3 மாதங்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். இது ரொம்ப சுவாரஸ்யமான, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ரைட் சார். இப்போ அவர் சொன்ன விஷயத்தில் கருத்துக்களே இல்லாமல் இருக்கிறது ஆபத்து அப்படிங்கிற சொன்னார். அதை ஒரு பக்கம் வச்சோம். ஃபஸ்ட்டு சொன்னது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். மாறுபட்ட கருத்துக்கள் வச்சுருந்த கௌரி லங்கேஷ், கல்புர்கி போன்றவங்களாம் கடந்த காலத்தில் இந்த மோடியோடைய இந்த லாஸ்ட் இந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்களுக்கே இங்கே பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டிருக்கோம் அப்படின்னும் போது அது போன்ற நேரத்திலலாம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. இது போன்ற ரொம்ப முக்கியமான மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டவங்களுக்கு என்னென்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும்போது அவங்க அமைதியாக இருந்தாங்க. பட் இப்போ தான் அவங்க பேச வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அப்படின்னும் போது இந்த மாதிரியான பேச்சை ஆர்எஸ்எஸ் வரவிருக்குதா? அதாவது இந்த பேச்சுக்கள் இது போன்ற விஷயங்கள் ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா இதை எப்படி அந்த இதை கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்க்குள்ள இதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும். அது கருத்து சுதந்திரத்தின் மீதான பெரிய காதல் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. மோடி என்ற தனிநபர் மீது ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய கோபம் நிதின் கட்கரி மூலமாக வெளிப்படுகிறது. ஏனெனில் மோடி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கார். ஒரு குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி இந்துத்துவ அமைப்புகள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார், அதுபோல கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு இதுதான் இன்னைக்கு இருக்கலாமே தவிர
இவர் வந்து பெரிய அளவில் கருத்து சுதந்திரத்தின் மீது ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய காதலின் அடையாளமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இசி எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இருக்க சூழலில் காரணம் எதுவாக வேணா இருக்கலாம், இது வரவேற்கத்தக்க கருத்து. ஒரு லிபரல் வாய்ஸ் பிஜேபிக்குள்ளேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், அதை நம்ம வந்து கண்டிப்பாக வரவேற்கணும். மாறுபட்ட கருத்து சொல்கிறது ஒன்று இன்றைக்கி இந்தியாவில் பிரச்சனை இல்லை, கருத்தே சொல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. கருத்தே சொல்லாமல் இருக்கிறார்கள் என்பதன் மூலம் அவர் மோடிக்கு எதிராக கருத்து சொல்ல தயங்கக்கூடியவர்களை, குறிப்பாக பாஜகவுக்குள் இருப்பவர்களை மறைமுகமாக சாடுகிறார். அப்படிதான் என்கரேஜ் பண்றாரு அவங்க. பேசுங்க. நீங்க வந்து ஒரு டெமோக்ரஸின்றது என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான். வாட் இஸ் டெமோக்ரஸி? உங்களுக்கு வந்து வால்டேர் சொன்ன மாதிரி, நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என்னுடைய கடைசி மூச்சு வரை உனக்கு நான் காத்து கொடுப்பேன்னா. இவ்வளோ அழகான டெஃபினேஷன் 200 வருடங்களுக்கு முன்னால் பிரெஞ்சு அறிஞர் வால்டேர் சொன்னது. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், ஆனால் அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என்னுடைய கடைசி மூச்சு வரை உனக்கு நான் காத்து கொடுப்பேன். தட் இஸ் டெமோக்ரஸி. அதுதான் ஜனநாயகம். அதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் பெரிய ஆபத்து வந்திருக்குன்றது உண்மை, நிச்சயமாக உண்மை. கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வந்து மோசமான சூழ்நிலை வந்து, நீங்கள் சொன்ன கல்புர்கியாக இருக்கட்டும், கௌரி லங்கேஷாக இருக்கட்டும், நரேந்திர தபோல்கர் ஆகட்டும், அப்புறம் வந்து பன்சாரேவ் ஆகட்டும், இவர்களெல்லாம் கொல்லப்பட்டது என்பது வந்து கண்டிப்பாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் கொலையிலையும் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப்பு தான் இன்வால்வ்டு. அதனால தான் அதில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சிபிஐ வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கருவிகளை ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி பண்ணிச்சு. அவர்கள் வந்து வலதுசாரி தீவிரவாதிகள், ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அவர்கள் வந்து தீவிர வலதுசாரிகள். அப்போ எந்த தத்துவம் இதுக்கு எதிராக இருக்குது இல்லையா? ஆகவே இந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, கட்கரி இந்த விஷயத்தில் மட்டும் சொல்லலை. உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் வெளியில் வந்தோன்னா இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இது வந்து கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபிக்குள்ளேருந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு குரல். இன்னைக்கு அது வருது. தைரியமாக சொல்கிறார், 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் போடக்கூடாதுன்னு நிதியமைச்சருக்கு கட்கரி கடிதம் எழுதுறாரு. இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்கு. சொந்த அமைச்சர்களை இன்னொரு அமைச்சருக்கு கடிதம் எழுதுவாங்க, இது தப்புன்னு. 10 ஆண்டுகளில் மோடி 1.0 2.0ல் அந்த மாதிரி ஒரு டிசன்ட் வாய்ஸ் கூட வந்தது கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு உள்ளேருந்து வந்தது கிடையாது. இப்போ வருது. விளைவு 303. ஏன்னா 303 240 மாறியது காரணம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து கட்கரியோடைய சமீபத்திய பேச்சுக்கள் அவர் கொஞ்சம் ஒரு லிபரல் ஃபேஸ் தான். அவர் வந்து லஞ்ச லாவணிக்கு எதிராலாம் கருத்து சொல்லியிருக்காரு. அது அவர் கவர்மெண்ட்டில் லஞ்ச லாவணி இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அவருடைய துறையில் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் எக்கச்சக்கமாக விளையாடுது, அது வேறு. பட் இந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூ வந்து என்னென்னா கருத்து சுதந்திரம். ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசக்கூடிய உரிமை, அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம். ஆட்சியாளர்களுக்கு எதிராக, ஆளும் கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய உரிமை என்பது கட்சிக்கு உள்ளேயே இருக்கணும். கட்சிக்கு உள்ளேருந்து ஒரு டிசன்ட் வாய்ஸ் கூட வரலன்னா அது எப்படி வந்து ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும்? ஜனநாயகன்றது வந்து நாட்டில் மட்டும் இல்லை, கட்சிக்கு உள்ளீங்க. உட்கட்சி ஜனநாயகன்றது என்ன? நீங்கள் காங்கிரஸில் அது உண்டு, நீங்கள் எவ்வளோ வேணால் திட்டிக்கிட்டு காங்கிரஸுக்குள்ளே இருக்கலாம். அந்த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அது. பிஜேபி மோடி பீரியடில் அது இருக்கா? இல்லை. வாஜ்பாய் பீரியடில் இருந்தது, மோடி பீரியடில் சுத்தமாக இல்லையே, இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கருத்து சுதந்திரம் என்பது வந்து நாட்டில் மட்டும் இல்லை, கட்சிகளுக்குள்ளேயும் ஸ்தாபனங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். இது வந்து மத்திய அரசில் மட்டும் இல்லை அன்பு, மாநிலத்திலையும், பிஜேபிக்குள்ளே மட்டும் இல்லை, திமுகவுள்ளேயும், எல்லா கட்சிகளையும் உள்ளேயுமே வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வருவது அந்த கட்சிக்குள்ள ஜனநாயகம் அலைவாக இருக்குது, உயிர்ப்புடன் இருக்குன்றதுக்கான அடையாளம். மாறா ஒரே வார்த்தையாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க, கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது அங்கே ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம். ஜனநாயகம் இல்லாத ஒரு ஸ்தாபனம் வந்து ஆரோக்கியமான ஸ்தாபனமாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ரைட் சார். இப்போ இதில் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணீங்க. இன்னும் இதே மாதிரி ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய, அதாவது இந்தியா ஒரு தேசத்தை வந்து தீண்டாமை மீதோ சாதி கட்டமைப்பு மீதோ கட்டமைக்க முடியாது. ஒரு தேசத்தை அப்படி வந்து ஒரு தேசத்தை கட்டமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா வந்து ஆல்ரெடி அந்த தேசம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சா, அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இங்கே ஒன்று வருது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது, இந்த மதம் வந்து எல்லா மதத்தையும் பின்பற்றலாம், அதை வந்து பகவத்கீதையும் குரானும் பைபிள் எல்லாமே ஒன்று தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சீனியர் கேடர் சொல்கிறார். அப்படின் போது அந்த விஷயங்களை எப்படி பார்க்கலாங்கிற அன்பு, இதை ரொம்ப டீகோடு பண்ணாதீங்க. ஓகே, அவர் ஒன்றும் நிதின் கட்கரியை ஒன்றும் அப்படியே புனித பசுவாகவோ அல்லது வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலேருந்து முழுவதும் வெளியேறிய ஒரு அப்பழுக்கற்ற மத சார்பற்றவாதி அப்படிலாம் பார்க்காதீங்க. ஓகே, அவர் ஃபண்டமெண்டலி இஸ் அன் ஆர்எஸ்எஸ். ஓகே, ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். அது இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்றது துடிக்கிற ஒரு இயக்கம், அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழாவை காணக்கூடிய இயக்கம். பட் அதுக்குள்ளே வந்து ஒரு டீசெண்டான லிபரல் வாய்ஸஸும் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த கிரிராஜ் கிஷோர் அந்த மாதிரி, அமித்ஷா, மோடி மாதிரியான கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஒரு லிபரல் வாய்ஸாக இருக்கக்கூடியவர் தான் நிதின் கட்கரி.
அவர் சொல்கிறத நம்ம ரொம்ப டீகோடு பண்ணி கீழே போய் வடிவேல் பாஷையில் சொன்னால் 7 தலைமுறை ஆட்டி அலசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மெயினாக அவர் சொல்கிறது வந்து டிசன்ட் இருக்கணும், ஒரு மாறுபட்ட கருத்து கட்சிக்குள்ளேயே இருக்கணுன்றதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த டிசன்ட் வாய்ஸ், அரசாங்கத்தோட கொள்கைகளுக்கு எதிராக, கட்சியோட செயல்பாடுகளுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் வரணுன்றதான் அவருடைய இந்த கருத்துக்கள், இந்த ஸ்பீச்சஸோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி ரொம்ப பெருசாக அதை டீகோடு பண்ணி அதை போய் அலசி ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கே இன்னைக்கு தேவை 10 வருஷமாக இல்லாத இன்னைக்கு வந்திருக்கு. பர்சனலி இஸ் அ டீசென்ட் மேன் அண்ட் அ லிபரல் மேன். ஒரு மாதிரி வந்து ரொம்ப எதிர்கட்சிகளோட ரொம்ப இணக்கமாக இருக்கு. அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், எனக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் உங்களை பிரதம மந்திரி ஆகும், நீங்கள் வந்துருங்க. அதை ஏன் அவர் இப்போ பதிவு பண்ணுறாரு? எதிர்கட்சிகள் நிதின் கட்கரி அப்ரோச் பண்ணது மோடிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஷயம் வந்து எதிர்கட்சிகள் அப்ரோச் பண்ணது கிடையாது, நிதின் கட்கரி அது வெளியில் சொல்கிறது. அது மூலமாக ஒரு மோடிக்கான ஒரு எதிர்வினையை ஆற்றுகிறார். கடந்த 4 மாதங்களாக மோடி 3.0ல் நிதின் கட்கரியோட செயல்பாடுகள், இந்த பேட்டி ஆகட்டும், பட்ஜெட்டுக்கு எதிராக அவர் பேசினது, ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸ், இதெல்லாம் ப்ளஸ் என்ன எதிர்கட்சிகள் அப்ரோச் பண்ணாங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்கு, ப்ளஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து எல்லா மதங்களும் அன்பையும் ஒற்றுமையும் தான் போதிக்குது. வேற்றுமைகளால் ஒரு பாயிண்ட் நல்லா சொல்லியிருக்கார். வேற்றுமைகளால் ஒரு நாடு வந்து நிர்மாணிக்கப்பட முடியாது, வேற்றுமைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையால் தான் நிர்மாணிக்கப்படும். அது நல்ல வார்த்தை, அது யார் சொன்னாலும் அது உண்மைதான். இதெல்லாம் வந்து 10 வருஷங்களாக வெளியில் சொல்லாமல் இப்போ அவர் ஏன் சொல்கிறாருன்னா, மோடி மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை அவர் வெளியில் காட்டுறார். பாலிசிஸ் ஃபண்டமெண்டலி ஒன்று தாங்க. இப்போ வெங்கைய நாயுடும் இருக்கார், ஜெகதீப் தன்கரும் இருக்கார். வெங்கைய நாயுடு எல்லாரும் இணக்கமாக இருந்தார், தன்கர் எல்லாரையும் பகைச்சிட்டு நிற்கிறாரு. தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சிகள் கொண்டு வர போகிறாங்க. சுதந்திர இந்திய வரலாறுல ஒரு குடியரசு துணைத் தலைவர் ராஜ்யசபா சேர்மனுக்கு எதிராக நினைச்சே பார்க்காத காரியம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்டுழியம் பண்ணுறாரு. ஆனால் வெங்கைய நாயுடு எல்லாரும் இன்னைக்கு பிடிக்குது, அவர் ஒரு இணக்கமாக இருக்கார். பட் கொள்கை அடிப்படையில் ஒன்று தானே. ஓகே, அதை நிறைவேற்றுறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தானே. நீங்கள் ஒரு தனிநபரோட சர்வாதிகாரம் ஆர்எஸ்எஸ்குள்ள இருந்து இந்த மாதிரியான கண்டிப்பா வரும். ஏன்னா ஆர்எஸ்எஸோட இருப்பே இன்னைக்கு மோடி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு. மோடி வந்து எல்லாரையும் டேக் ஓவர் பண்ணார். அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒரு காலடியில் விழுந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்துக்கிட்டு இருக்குது. அமலாக்கத்துறையோட செயல்பாடுகளை பற்றி மோடி 2.0ல் கடந்த 1 வருஷமாக எவ்வளோ பேர் பெயிலுக்கு முட்டி மோதுனாங்க. ஒன்றுமே பண்ணாத உச்சநீதிமன்றம் இன்னைக்கு இந்த 3 மாதத்தில் எத்தனை பேருக்கு பெயில் கொடுத்துருக்கு? என்ன, எதனால்? 303 240 ஆண்டதால். அதுமாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் வந்து முள்ள தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. இது ஒரு வெளியில் மட்டும் பண்ணல, கட்சிக்குள்ளேயும் பண்ணார் மோடி. ஆர்எஸ்எஸ்குள்ளே டேக் ஓவர் பண்ணார். ஆர்எஸ்எஸ்ஸை இருகூறாக பிளந்தார். ஒரு செக்ஷன் மோடி ஆதரிக்குது, ஒரு செக்ஷன் மோடி எதிர்க்குது. மோடி எதிர்க்கக்கூடிய செக்ஷனோட பிரதிநிதி தான் நிதின் கட்கரி. அது சரியான உதாரணம். 4 மாதங்களாக அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்கள். இது ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். ஒரு நாடு வந்து வேற்றுமைகளால் கட்டமைக்கப்பட முடியாது, வேற்றுமைகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகளால் தான் கட்டமைக்கப்பட முடியும் அப்படின்றது ஒரு நல்ல வார்த்தை. யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஆகணும். இட்ஸ் அ பிளசன்ட் வாய்ஸ், ஒரு லிபரல் வாய்ஸ், அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி பெருசாக அவரால் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அவர் மோடியை நகர்த்துற அளவுக்குலாம் அவரால் போக முடியாது. இது போன்ற விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம், அவர் பேசிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் மாற்றங்களையும் கொண்டு வரும். ஏன்னா இப்போ மோடியால் இறங்கி வர முடிஞ்சிருக்குல்ல. இது இஷ்டம் போல பண்ண மோடியால் இன்னைக்கு வந்து இதே மோடி 2.0ல் பண்ணியிருந்தா நிதின் கட்கரியோட நிலைமை வந்து ரைடு போயிருக்குங்க. இது இவ்வளோ நடந்து இப்போ ஏன் ஈடி போல? ஏன்னா உனக்கு மெஜாரிட்டி இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு டெஃபனிங் சைலன்ஸ் இருந்தது, ஒரு அச்சம் இருந்தது. அது இன்னைக்கு விலக ஆரம்பிச்சது. ராகுல் காந்தி திரும்ப சொல்கிற அந்த பாயிண்ட் கரெக்டு. மோடி 3.0ல் மக்களிடம் இருந்த அந்த அச்சம் விலகத் தொடங்கி இருக்கிறதுன்னு. அது மக்களிடம் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருந்த அச்சமும். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு சரியான உதாரணம் நிதின் கட்கரியோட செயல்பாடு. பட் ஓகே, இது போன்ற விஷயங்களை வந்து மோடி எப்பயும் ரசிக்க மாட்டார். இது போன்ற கருத்து ரசிக்க மாட்டார். பட் அவர் வந்து இப்படி பேசுறாரு, இது போன்ற விஷயம்லாம் இப்படியே இருக்கும்போது மோடி வந்து இப்போ எப்படி இந்த விஷயங்கள், அவர் இந்த அரசியல் எப்படி ரன் பண்ணுவார்? அதாவது ரன் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இது போன்ற கருத்துக்கள் எதிராக தன்னோட முகாமில் இருந்து தனக்கு எதிரான கருத்துக்களே வர்றது அப்படிங்கிறத அதை எப்படி வந்து அவர் வந்து அவர் கொஞ்ச நாள் அலோவ் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு ரூபிகான் வாங்க. ஒரு எல்லைக்கோட தாண்டாத வரைக்கும் மோடிக்கு பிரச்சனை இல்லை. ஒரு எல்லைக்கோட தாண்டும் போது தான் பிரச்சனை. அது கட்கரியும் மோடியும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். மோடியை மாத்துறதுன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிடுச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அந்த முடிவுக்கு ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு போல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சேஃப் பெட். 1000 குறை இருந்தாலும் மோடி மாதிரி இன்னொருத்தர் லீடர் அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ஆண்டு 100 கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு இப்படி ஒரு கவர்மெண்ட்டு, இப்படி ஒரு லீடரும் கிடைக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவங்க அஜெண்டாவை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார். 370 நீக்கியிருக்கார், ராமர் கோயிலை கட்டியிருக்கார், பொது சிவில் சட்டம் பற்றி ஒரு நாடுதழ் விவாதத்தை உருவாக்கியிருக்கார். இது எல்லாத்தையும் விட முக்கியமாகவும் அடிப்படையாகவும் இந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலின் மையக்கருவாக கொண்டு வந்திருக்காரு.
அது பெரிய சாதனை. அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா மோடி அவங்களுக்கு வராது போல வந்த மாமணி. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆகவே கட்கரியோட ஸ்பீச்சை வந்து அது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பெருசாக அதை டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எப்படின்னா அடுத்து 29 தேர்தல் நெருங்கும் பொழுது அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டைனமிக்ஸை பொறுத்தது. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் பிஜேபி ஒருவேளை தோற்று போய் சிவசேனா காங்கிரஸ் என்சிபி கவர்மெண்ட் அங்கே வந்ததுன்னா மோடிக்கு எதிரான குரல்கள் பிஜேபிக்குள்ளேருந்து வலுக்கும். கட்கரி இன்னும் நிறையா பேசுவார். நல்ல சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி. நன்றி அன்பு.